ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை 10 மினிட்ஸ் முன்னாடியே ஊற விட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 250 கிராம் புடலங்காயை உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புடலங்காயை ஒரு சின்ன துண்டை எடுத்து கடிச்சு பார்த்து சேருங்க, ஏன்னா சில புடலங்காய் கசப்பாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 3 மினிட்ஸ் இந்த காயை நல்லா வேக விடலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் அருமையாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சோண்டு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான புடலங்காய் பொரியல் தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.